ஓகே, போன வருஷம் வந்தேன், அதுக்கப்புறம் திருப்பி இந்த வருஷம் பிக் பாஸ் 6 வருஷம் ஆச்சு. ரொம்ப சந்தோஷம். ஆமாம், உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு கேள்விகள் கேட்குறதுக்கு இருக்கும். ஏதாவது கேள்வி கேட்குறாருன்னா இப்போயே கேட்டுருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்பேன், அப்போ நான் பதில் சொல்ல மாட்டேன், கேள்வி மட்டும்தான் கேட்பேன். ஏதாவது இப்போ நான் வெளியே போனேன், திருப்பி நான் இன்றைக்கி வரேன், திடீர்னு நான் வரேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா யாரை ஏதாவது இருந்தால் கேட்கலாம். எப்படி இருக்கீங்க ப்ரோ? சூப்பர். வேற ஓகே இல்லை சில நீங்க உள்ள வந்து நல்லதா பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு நாங்க which means ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் பயங்கரமா ரோஸ் பண்ணீங்கல்ல, அது எதனால? அது அவனுக்கும் உங்களுக்கு இது உள்ளே காமிச்சிருக்கு. என்னன்னா ஜால்ரா குரூப்ஸும் ஒன்று இருக்குது சரியா. அந்த ஜால்ரா குரூப்ஸ்னால அந்த டைமில் தான் எனக்கு ஒரு பட்டம் சூட்டினாங்க. அதாவது டம்மி பாவா, ட்ராமா கிங்கு, செம்பு தூக்கி, ஆடியன்ஸு வாட்சிங் ஆடியன்ஸு, குரூப்பில் டூப்புன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இடத்துல ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து எனக்கு வாய்ப்பு இல்லை. டக்குன்னு அன்றைக்கே நான் எலிமினேஷன் ஆனனால எனக்கு கோவத்தை காட்டுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. ஸோ அதனால் ட்ராஃபி உடச்சிட்டு நான் வெளியே போயிட்டு அதை லைட்டாக ரோஸ் பண்ணி வந்தேன். வேறு எதுவும் சவுண்ட் என்கிட்ட இல்லை. உங்களோட கேம் ஆடினாதான் கேள்விகள் வரும். ஓகே, ஆமாம், ஏன்னா 2 வீக்ஸ்லேயே போனதுனால பெருசாக இது இருக்காது. ஓகே, ஆமாம், இந்த அந்த என்ன அந்த சௌந்தர்யா கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாரோ படிப்பு எஜுகேட்டட் இல்லை, எனக்கு உட்காந்துருக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. யார் அது? சத்யா. யாரு? சத்யா யார்? அந்த சட்டை போடாமல் சுத்தவன அவனா? எங்க அவன்? அவர் இங்க இல்லைங்க. ஷோ பார்க்கறதுல நீங்க அவர் ஹெல்மெட் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த நோண்டிக்கிட்டும் தடைக்கிட்டும் ஒருத்தர் இருப்பான் அவன், ஜெஃபா? ஜெஃப் எங்க? இல்ல ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் வேர்ட்ஸ். எங்க அவன்? ஆக்சுவலி எங்க அவன்? எங்க இல்ல எங்க போயிட்டானா? நோண்டிட்டு இருப்பான். ஒரே நிமிஷம். எனக்கு என்னன்னா, நீங்க வந்து உள்ள வந்திருக்கீங்க, நீங்க வெளில பாத்துட்டு வந்திருப்பீங்க, ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்கும். இல்ல கேக்குறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குமா? நோண்டிட்டு இருப்பான்னு சொன்னேன். யாரையோ என்னவோ நான் பொருள் என்ன சொல்லல. கொஞ்சம் ஏன் பேசக்கூடாது? எனக்கு புரியல. ஏன் பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாது? மரியாதை இருக்கு. நான் பேசுறேன். அவ்வளவுதான், நான் பேசுவேன். நீ வெளியே வந்து பேசிக்கல. நான் இருக்க மாட்டேன். சரி வாங்க, அடுத்ததை பத்தி பேசுவோம். அடுத்து சரி, கொஞ்சம் கண்டக்ட் பண்ணிக்கோங்க. தீபக் அது முடிச்சிருச்சு, நீங்க உட்காருங்க. உட்கார்றதுக்கு தான் உட்கார ஒரு அது முடிச்சுக்கலாம், நீங்க உட்காருங்க. இல்ல ஒரு விஷயம் நோண்டிக்கிட்டு தடவிக்கிட்டுன்னீங்க. தடவிக்கிட்டுன்றதே இப்போ சொல்லவே இல்லை. நீங்க தடவிக்கிட்டுன்னு சொன்னீங்க. யாருக்கு நான் ஏதாவது தப்பா ஒருத்தர் இருப்பானே நோண்டிக்கிட்டு தடவிக்கிட்டு நோண்டிக்கிட்டு தடவிக்கிட்டு. ஆனா யாருக்கிட்ட ஏதாவது தப்பா ஏதாவது பேர் சொல்லலாம். அப்ப அவனுக்கு தெரியல. அவனுக்கு தெரியலையா? இல்ல அவனுக்கு தெரியலையா? அவனுக்கு தெரியலையா? அவனுக்கு தெரியலையா? ஏன் அவனுக்கு தெரியல? அதாவது அவன் பண்றது கேட்கல, நான் பண்றது மட்டும் கேட்கறீங்கல்ல. சாமடி லக்க தான். என்னங்க நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க? அவன் பண்றது கேட்கல, அவன் பண்றது கேட்கல, நான் பண்றது மட்டும் கேட்பீங்களா? இதை நீங்க அங்க கேட்கல. சரி, நான் ஒண்ணு சொல்றேன், நான் கேட்கணும். நீங்க பார்த்தீங்க கேட்கல, நான் கேட்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு உரிமை இருக்கு. சரி, ஓகே. அதான் சொல்றேன். உட்கார ரெடி. ஆனா சேதன கடைசியா உங்ககிட்ட ஒண்ணு சொன்னாரு, வார்த்தைகள் முக்கியம். கரெக்டா? அது எதுக்காகனா எங்க நல்லதுக்காக மட்டும் இல்ல, உங்க நல்லதுக்காக. எனக்கு தெரியும். நான் பேசுறேன். இனிமே வார்த்தைகள் வராம பேசு. வரட்டு வராம எனக்கு தெரியும். நீங்க போய் உட்காருங்க. சரி உட்காருங்க. வார்த்தைகளை கவனமா பேசு. உட்காருங்க. இல்ல புரியுது. இல்ல முத்து அதான் சொல்றேன். அதான் நான் புரியுது. பெட்டர் ஃபேஸ் ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்ணுறீங்க. 3 விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிறத இங்கே இருக்கிறவங்க கேட்கணும்னு எந்த ஒரு கண்டிஷன் இல்லை. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் அந்த மரியாதையை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். அதுக்கு டெக்காரம் கலந்துடாமல் பார்த்துருவோம். சரி, ஓகே, ரைட். இப்போ அடுத்து ரயான்,
டிடிஎஃப் டிக்கெட் ஃபினாலே போகிறீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். நல்ல விஷயம். ஏன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு ஃபஸ்ட்டாக போகிறதுனால அந்த ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரெண்டு பேர் இப்போதைக்கு, ஏன்னா நான் 14 டேஸில் இருக்கும் போது இருந்த ஒரு கண்டஸ்டன்ட் வேறு, சில பேர் பிடிக்காம போகலாம், இல்லை 2 பேர் க்ளோஸாக இருந்திருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க, அதெல்லாம் டசன்ட் மேட்ரு. பட் இவ்வளோ நாள் சர்வே ஆனதில் எனக்கு 2 ஃபேவரட்டான ஒரு கண்டஸ்டன்ட் நான் சொல்ல போகிறேன். பிடிக்காத 2 கண்டஸ்டன்ட் நான் சொல்லலான் இருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து முத்துக்குமரனே தீபக்கே நான் கூப்பிட்றேன். ப்ளீஸ் வர முடியுமா? ஏதோ சொல்ல போகிறேம்மா. ஓகே, முத்துக்குமரன் வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு ஸ்ட்ராட்டஜியோடைய இல்லை அவருடைய திறமையோடைய மென்டலியும் சரி ஃபிசிக்கலையும் சரி ரொம்ப நல்லா சிறப்பாக விளாடுவார், எனக்கு தெரியும். இப்போ வரை அதை வந்து ரொம்ப கடைப்பிடிச்சிட்டு ரொம்ப சிறப்பாடுறாரு. வாழ்த்துக்கள் முத்துக்குமரன். ஆமாம், தீபக் நான் இருந்த அந்த 14 டேஸில் வந்துட்டு சில இடத்துல வந்து ஆஃப் ஆகி போயிட்டு இருப்பாப்புல, சில இடத்துல டஃப் கொடுத்தாப்புல. பட் இப்போ நான் சொல்கிறேன் தீபக், யூ ஆர் ரியலி குட், பிளேயிங் குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். 2 பேருமே வந்து ரொம்ப அருமையாக இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இத்தனை நாளில் வந்து இவங்க 2 பேரும் எனக்கு வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் கண்டஸ்டன்ட். ஓகே, ஓகே டன். அப்புறம் ஜால்ராஸை பற்றி நான் லாஸ்ட்டாக பேசுகிறேன். சௌந்தர்யா, எனக்கு ஆரம்பத்துலேயே நான் உங்ககிட்ட ரொம்ப பேசலை, இல்லை கரெக்டாக 14 டேஸில் ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் இந்த 14 டேஸில் நான் பெருசாக கண்டுக்கல. பட் நான் எபிசோடில் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சது என்னென்னா, அந்த 45 நிமிஷத்தை என்னவே சொன்ன பார்த்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 45 மினிட்ஸ் நீ கவுண்ட் பண்ணுறேன்னு சொன்னல, 45 மினிட்ஸ் நீ கவுண்ட் பண்ணுறேன்னு சொன்னல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுவேன். 45 செகண்டாக இருந்தால் பரவாயில்ல, 45 மினிட்ஸுன்றதை வந்து நீ கவுண்ட் பண்ணுறேன்னு சொன்னது நல்லா இருந்தது. அதை நீ யோசிக்காமல் சொன்னேன், பட் அது ரொம்ப ஃபன்னாக இருந்தது. இட்ஸ் ரியலி குட். ஜாக்லின், நீ வந்து ஆரம்பத்துலேருந்தே அடித்து பிடிச்சி முட்டி மோதி வந்த, பட் இவ்வளோ நாள் நீ வந்ததுக்கு இட்ஸ் ரியலி ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கேன். பவித்ரா வந்து அந்த ஏஞ்சல் இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுடா. நிறைய விஷயத்த வந்து ஒரு ஏஞ்சலாக இருக்கணும், நீ அதை வந்து டக்குன்னு பஸ்ட் அவுட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய விஷயம் வந்து கண்ட்ரோலாக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி நீ அந்த முட்டையை முழுங்கினது, அப்புறம் தனியாக உட்காந்து அழுதுட்டு இருந்தது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஸோ அதுக்காக வாழ்த்துக்கள். அப்புறம் முத்துக்குமரன் இது. அருண், ஒரு விஷயம் நான் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு கரெக்ஷன் நீ பண்ணிக்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ரூமில் வந்துட்டு நீ வந்து நான் ஹீரோ நானும் ஹீரோ தாங்க அப்படின்னு சொன்னேன். அதே தான் வந்து தீபக்கும் நீ பின்னாடி நீ பேசுனது கரெக்டாக. அந்த பின்னாடி வந்துட்டு தீபக் வந்து அப்போது ஒரு இதுனா நானும் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்கிறது வந்து ஏதோ ஒரு தலகான மாதிரி இருந்தது. அது மட்டும்தான் உங்ககிட்ட வந்து சின்ன சின்ன விஷயம் வந்து அந்த டெம்பர் ஆகும்போது நீ அந்த விஷயம் சொல்கிறது தான் ஒரு இது இருக்குது. ஏன்னா கோடிக்கணக்காக சம்பாதிக்கிற பெரிய பெரிய ஹீரோஸே பார்த்தீங்கன்னா டவுன் டு எர்த் இருக்காங்க, ரொம்ப அடக்க உடக்கமாக இருக்காங்க, ரொம்ப ஹம்பிளாக இருக்காங்க. பட் அந்த இடத்துல வந்துட்டு நீ எத்தனை வருஷம், நீ 20 வருஷம் 30 வருஷம் நீ ஹீரோ நடிச்சேன்னு தெரியல, நடிக்க போகிறமாங்கிறது தெரியல. அதனால் அந்த இடத்த மட்டும் நீ கரெக்ட் பண்ணினா நல்லாயிருக்கும். அப்புறம் விஷால், ஒரே ஒரு நிமிஷம், அன்னைக்கே நான் உங்ககிட்ட அதுக்கு க்ளோஷர் கொடுத்தேன். இல்லை அதுதான் அதே இது திருப்பி இங்கே ரிப்பீட் ஆச்சுல, அதுதான். ஆனால் அதை நான் உங்ககிட்ட அடுத்த நாளே வந்து ஆமாம் சாரி சொன்னேன். பட் இருந்திருந்தாலும் அங்கேயே நீ அந்த இது சொன்னியா, அதை மட்டும் வேண்டாம். அது ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, பேர்டனாக தெரியுது. அதுக்காக நான் சொல்கிறதுக்காக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்கிறேன், மற்றபடி வெளியே இருக்கிறவங்களோ அதை பற்றி நான் சொல்லலை. விஷால், நிறைய விஷயம் நீ என்னை பற்றி பின்னாடி தான் பேசிகிட்டு இருக்க. நான் உனக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன். இந்த பிக் பாஸ் முடிகிறதுக்குள்ளே யாரை பற்றி வேணாலும் இருக்கட்டும், பட் என்னை பற்றி நீ எதாவது பேசுகிறதா என் முன்னாடி நீ தைரியமாக பேசு. இது உனக்கு ஓப்பன் சேலஞ்ச் பிக் பாஸ் முடிகிற வரைக்கும். ஓகே? அப்புறம் ஏதோ பார்த்தேன் லவ் ஏதோ போயிட்டுருக்கிற மாதிரி ஏதோ போச்சு, ஆனால் எனக்கு தெரியல என்னன்ட்டு. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு ஃபுல் எல்லா எபிசோடும் நான் த்ரூ அவுட்டாக பார்த்துருந்தேன்னா எதாவது கேப்சர் பண்ணலாம். சில விஷயங்கள் பார்த்தேன், பார்க்கக்கூடாமே இல்லை, பார்க்காமே இல்லை, பார்த்துக்கிட்டும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஏதோ லவ் மாதிரி போச்சு அப்படியா? இல்லை ப்ரோ, இருந்தால் நான் பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.
இல்லை பர்சனல்லாம் அது வந்து இல்ல ப்ரோ என்கிட்ட தானே கேட்டீங்க. அப்படி ஏதாவது லவ் இருக்கு அது ஓகே ஆகுது. இல்லை அதான் கேட்குறேன். இல்ல இருக்குன்னா நான் அது நானே வந்து உங்ககிட்ட வந்து சொல்றேன். சரியா? அந்த டவுட் இல்லை ஆனால் யாருன்னு தெரியல எனக்கு. அதான் அதை நான் சொல்றேன். அதான் ரெண்டு பேர் இருந்தாங்க. அது எத்தனை பேர் இருந்தாலும் அது நான் லவ் எத்தனை பேரா இருந்தா அவங்களுக்கு தெரியும்ல ப்ரோ 2 பேரா 3 பேரான்றது. நான் யாரை லவ் இல்லை இது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த இது கன்ஃபியூஷன் ரொம்ப இருக்கு. அதனால தான் கேட்குறேன். நீங்க தானே என்கிட்ட கேட்டு. இல்லை விஷால், எல்லாருக்குமே இந்த கன்ஃபியூஷன் இருக்கு. பட் எனக்கும் இந்த விஷயம் இருக்கு. அதனால தான் நான் கேட்குறேன். அது என்ன, அது லவ்வா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லை என்ன இது? நீங்க அப்ப யாரை கேக்குறீங்கன்னு ஓப்பனா கேட்க. அதான் 2 பேர் இருக்காங்கல்ல. எந்த 2 பேர்? 2 பேர் யார்கிட்ட பேசுனீங்க? 2 பேர் வெளியே அனுப்பிச்சிங்களே. தர்ஷா கூட இப்போ சொன்னால 2 பேர் அழகா பேசி அனுப்பிச்சுட்டீங்க. யாரு அவங்களும் யாரு அந்த 2 பேர்னு சொல்லி 2 பேர் யார்? தர்ஷிகா அன்ஷிதா. அவங்க சொன்னாங்களா விஷாலால வெளில போங்க? அவங்க இல்லப்பா, நாங்க தானேப்பா பாக்குறனால தான் எனக்கு அவங்க 2 பேர் தாண்டி வேற அவங்க சொல்லட்டும். இல்ல ஐயோ இங்க பாரு, நான் உங்களை பத்தி நான் கேட்கல, நான் உன்னை பத்தி கேட்கல. உங்க 2 பேருக்கு என்ன இருக்கு, லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பா நான் கேட்கிறேன். எங்களுக்குள்ள நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு ப்ரோ. ஓகே. ஏன்னா இது வந்து நிறைய மக்களுக்கும் சரி எனக்கும் சரி நிறைய கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நான் கேட்குறேன், அந்த சேலஞ்ச் மட்டும் நீ ஃபாலோ பண்ண. ஆமா. இன்னொன்னு, எனக்கு இந்த இடத்துல ஒரு 5 பட்ட பேர் எனக்கு இந்த இடத்துல கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து நான் அருணுக்கு வந்து செம்பு தூக்கி இல்லை டபக்கு டப்பா அப்படின்னு கொடுக்கலான் இருக்கேன். அதை வந்து நான் எப்படினாலும் கூப்பிடுவேன். விஷாலுக்கு வந்து வல்லவன் ஆர் மன்மதன் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணுறேன்.